வணக்கம். நான் ஹீலா பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டர்லேருந்து. நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நாள்பட்ட நெஞ்சு சளியால் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்களா? எதர் நாள்பட்ட இருக்கலாம், இல்லை அக்யூட்டாக இப்போ வந்ததாகவுமே இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி சளி அப்படின்னாலுமே இப்போ சொல்ல போகிற இந்த விதை சிகிச்சை, இலை சிகிச்சை மூலமாக நீங்கள் பண்ணும்போது அது மிக மிக விரைவில் சரியாயிடும். ஸோ கற்பூரவல்லி இருக்கு இல்லையா, அது ஓம இலைனுமே சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டவரலுக்கு கீழே இங்கே 2 ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இது நம்மளுடைய நுரையீரல் பகுதி, லங் ஏரியா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல பேப்பர் போர் டேப் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த இலை இருக்கு இல்லையா, இலையோட பின்னாடி பகுதி பார்த்தோம்னா இந்த டேப்பில் ஒட்டிடணும். இலையோட ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளங்கையில் இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இன்னொரு டேப்புமே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த இலையை நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த இலையை இப்படி எடுத்து ஒட்டிட்டு இது மேலே ஒரு டேப் போட்டுட்டு 10 to 12 hours வச்சுக்கோங்க. முடிச்சுட்டு இருக்கும் போது வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 தடவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சளி சீக்கிரமே சரியாயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சுஜோ கிளாஸில் சொல்லித்தருவோம். இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரியே இந்த கற்பூரவல்லி இலை வைக்கிறோம் இல்லையா, இதே மாதிரியே ஒரு 2-3 இல்லைனா 4 பெப்பர் கூட இந்த ஏரியாவில் வைக்கலாம். பெப்பர் இல்லைனா கடுகு கூட வைக்கலாம். நன்றி.